Thanks. ஸ்தோத்திரம் தாப்னே, ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த மாலை வேளையில கூட சுவாமி, நாங்க உங்களுடைய பாதத்துல வந்து ஆண்டவரே சற்று நேரம் எங்களை அமைதிப்படுத்தி இந்த வசனத்தை தியானிக்க எங்களுக்கு தருகிற இந்த தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே, ஜீவ வசனங்களை தியானிப்பதும் அதற்கு ஆண்டவரே அதை உருவாங்குவதும் அதற்காக அதை எங்கள் வாழ்க்கையில அபியாசிப்பதும் மிகுந்த கிருபை. அது எங்களுக்கு பெரிய ஸ்லாக்கியம். அது எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். அதற்காக நாங்கள் நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் சுவாமி. இதோ இந்த நாளிலும் கூட நாங்க தியானிக்க இருக்கிற அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தை சுவாமி நீர் ஆசீர்வதித்து தாரோம். எங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்க கிருபை தாரும். ஒருவேளை இஸ்ரேல் தேசத்தாரை பற்றிய அவருடைய கரிசனையையும் இஸ்ரேல் தேசத்தாரின் மனநிலைமையையும் நாங்கள் யோசித்தாலும் இன்றைய நாட்களிலும் நாங்களும் எங்களை சார்ந்த திருச்சபையரும் இதே மனநிலையில தான் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஆகவே இந்த வசனங்கள் எங்களையும் உணர்த்துகிறதா இருக்கட்டும். எங்களுக்கும் நேற்று சொல்லி தருகிற பாடங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவிச்சு. எங்களை தாழ்த்தி நாங்கள் இந்த கருத்துல கொடுக்கிறோம் சுவாமி. நீர் பெற்றுக்கொள்ள இந்த வேலையை ஆசீர்வதியும் வர இருக்கிறவர்களை சீக்கிரமாய் அழைத்து நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். So welcome to the study this evening. Very happy to see you all. நாம் கடந்த வாரத்துல ஒரு 2 வசனங்களை 10ஆம் அதிகாரத்திலே தியானித்தோம். தொடர்ந்து அந்த அதிகாரத்தை இந்த வாரத்துல நாம் அதை பார்த்து முடிக்க இருக்கிறோம். இந்த 9, 10, 11 இந்த 3 அதிகாரங்களுமே ரோமருக்கு எழுதின நிருபத்துல இஸ்ரவேல் ஜனங்களை டைரக்டா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வசனங்களாய் நாம் அதை பார்க்கிறோம். ஆனாலும் அதில் உள்ள எல்லா உட்கருத்து நமக்கும் அது மிகுந்த பொருத்தமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்மை பற்றியே சொல்லி இருக்கிற மாதிரிதான் நாம் அந்த வசனங்களை பார்க்கிறோம். இப்போ இந்த 10ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏன் அவர்கள் வந்து why do the Israelites reject God? Why do they reject Jesus Christ? அப்படிங்கிறத பார்த்தா அதற்கான வசனத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். எப்படி என்றால், அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். There is a concept called righteousness. The righteousness வந்து a man becomes righteous only through God, by His grace and our faith. Salvation process தான் we are imputed with God's righteousness. So we become righteous. Sinner இருந்த நாம் we become saints through the righteousness of God. இப்ப இதை இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அறியாததுனாலே அவங்க தங்களுடைய செல்ஃப் ரைச்சியஸ்னஸ நிலைநிறுத்த தேடுகிறார்கள். அதாவது by obeying the law and keeping up all the rituals and commands, அதன் மூலமாக அவர்கள் தங்க சுய நீதியை நிலைநிறுத்தும் போது தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் சொல்றாரு. இதற்கு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள்ல நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3-5, ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அல்லது கேட்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூ பண்றது, எதுக்கு எடுத்தாலும் வாக்குவாதங்களை டிபேட் கிரியேட் பண்றது, அப்படி சில பேர் இருப்பாங்க. எந்த கான்செப்டும் என்ன சொன்னாலும் அதற்கு அவங்க ஒரு அகெயின்ஸ்டா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவைகளாலே அதனால என்ன நடக்கும்? பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களாகவும் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகியேன்னு சொன்னா அவங்க தேவ நீதியை அறியாம சுய நீதியை அவங்க நிலைநிறுத்த தேடுகிறவர்களா இருக்கிறார்கள். அதனாலதான் அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இப்போ ஒருவேளை இந்த கூட்டத்துல நாம் இருக்கோமா? நாம் இப்படிப்பட்டவர்களாய் ஏதாவது சமயங்களில நாம் நடந்து கொள்கிறோமா? யோசிக்கணும். இரண்டாவதாக, நாம் இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில நமக்குள்ள திருச்சபைகளிலோ நம்ம கூடுகைகளிலோ அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்களை விட்டு நாம விலகிடும். அவங்களோட நம்ம வாக்குவாதம் பண்ணி எதுவுமே நம்ம ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப இன்டெலிஜென்டா இருப்பாங்க, ரொம்ப லாஜிக்கலா பேசுவாங்க, ரீசனபிளா பேசுவாங்க. அதனால நாம வி ஆல்வேஸ் பேஸ் ஆர் ஆல் அவர் திங்ஸ் ஒன்லி வித் பைபிள். அவங்க அந்த பைபிளே அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால நம்ம அவங்கள்ட்ட பேசிய பிரயோஜனம் இல்லை. So we have to be away from such people. We should not be like them. And when we meet such people, we should be away from them. Israel was ignorant of God's righteousness. ஏன்னா அது அவங்க தெரியாததுன்னா அவங்க தெரியாதுன்னே சொல்ல முடியாது. அவங்களுக்கு எல்லாவற்றிலும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு தீர்க்கதரிசிகளும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய நீதியை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. அவர் எங்க பிறப்பாரு, என்ன, எல்லாமே ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல கம்ப்ளீட்டா அவரை பற்றி, அவருடைய சாவு எல்லாமே அதுல இருக்கு. ஆனா they never refuse. I mean, they never believed. They refused to believe. அவங்களுடைய இக்னோரன்ஸும் அரகன்ஸும் இது ரெண்டும் தான் சத்தியத்திற்கு விரோதமாய் செயல்பட வைத்தது. அவங்க தங்களுடைய நற்கிரியைகள், அவர்களுடைய சுய நீதி, இவையெல்லாம் அவர்களை பெருமைப்பட வைத்தது. அதனாலதான் அவர்களை அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாது. பவுல் ஒரு காலத்துல இப்படிப்பட்டவராய்தான் இருந்தார். அதனாலதான் அவருக்கு அவங்களுடைய இந்த சகோதரரை குறித்து, யூதர்களை குறித்து அதிக பாரம். ஏன்னா இதே நிலைமையில பவுல் இருந்தார். அதனாலதான் அவர் என்ன செய்தாரு, போய் அவர்களுக்கு விரோதமாக செய்வதற்கு பயங்கர மும்முரமாய் தீவிரமாய் செயல்பட்டவர். இயேசுவை சந்தித்த மாத்திரத்திலே அவருடைய வாழ்க்கையை அப்படியே மாறிடுச்சு. அதனால உண்மை என்னவென்று அறிந்து கொண்டார். அதற்காக எதையும் விலை போக, எதையும் நஷ்டமின்றி என்ன அவர் துணிந்தார். இந்த பாரத்தோடு தான் பவுல் இந்த அதிகாரத்தை எழுதுகிறார், இந்த நிருபத்தையும் எழுதுகிறார். அப்போ இந்த அடுத்த வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். அவங்க நியாயப்பிரமாணத்திலேயே தான் நிக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அவர் அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் விட்டு அது அப்படி அவங்க இந்த 10 கட்டளையோட 600 கட்டளைகளையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு 2 கமாண்ட்மெண்ட் எதுன்னு பேசல, அன்பின் அடிப்படையில 2 கமாண்ட்மெண்ட்டை கொடுத்து இதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது அந்த 10ஐயும் நீங்க ஃபாலோ பண்ணிடுவீங்க அப்படிங்கிறத அவர் சொல்றார். இப்ப எப்படி இந்த ஃபார்முலா எல்லாம் இருக்கு இல்லையா, பெரிய டெரிவேஷன்ஸ் ஒரு காலத்துல படிச்சிருப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப சிம்பிளா, ஏன் இந்த மல்டிபிளிகேஷன், சப்ட்ராக்ஷன் இதெல்லாமே 2 in my hand, 2 in my legs இப்படி எல்லாம் படிச்சுட்டு இருந்த காலம் போய் அதுக்குள்ள சிம்பிள் மெத்தட்ஸ்ல இப்ப சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. இப்படியே இந்த 2, இந்த 5, இந்த 2, இந்த அப்படியே வரிசையா பண்றாங்கல்ல. அப்படி அது போலதான் இயேசு கிறிஸ்துவ ஒரு ஷார்ட் ஃபார்முலாவா நமக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அத நாம என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தோடு அதை கீழ்ப்படியும் போது நமக்கு நீதி உண்டாகும் என்று சொல்லி
பவுல் அதை விளக்கி அந்த இடத்துல சொல்றார். ஏன்னா அவர் நமக்காக சிலுவையிலே தன்னுடைய முழு முழு பலியாய் கொடுத்து விட்டார். அதனால நாம we are not under the law but we are under the grace. ஆகவே நமக்கு இதை குறித்து ஒரு அச்சமும் தேவையில்லை. நாம் அவரை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். 5, 6, 7, 8 இந்த வசனங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, மோசேயுடைய நியாயப்பிரமாணத்திலாகும் நீதியை குறித்து இங்க இதெல்லாம் ரைச்சஸ்னஸ் பற்றி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்துல அவங்க ரைச்சஸ்னஸ் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. தங்க செய்கிற நற்கிரியைகள், தாங்க ஃபாலோ பண்ற ரிச்சுவல்ஸ் தான் அவங்க நீதி உண்டாக்கும் என்று அவங்க சொல்றாங்க. ஆனா கிறிஸ்துவுடைய போதனை என்னன்னா, உங்களாலே நீதியாக இருக்கவே முடியாது, நீங்க நீதியை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அது அந்த நீதியை நீங்கள் விசுவாசத்தினாலும் கிருபையினாலும் தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அவர் சொல்றார். அதைத்தான் இந்த வசனங்களிலேயும் அவர் அதை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். இங்க 2 ஓல்ட் டெஸ்டமென்ட் கோட்ஸ அவர் சொல்றார். அதாவது the way of the law and the way of the faith. way of the law என்ன? நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்வது. way of the faith என்ன? விசுவாசத்தின்படி வாழ்வது. இப்போ லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? அந்த நியாயப்பிரமாணத்தின்படி கீழ்ப்படியும் போது அந்த கீழ்ப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறவர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அதுலயே நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்லியிருக்கிறான்னா, ஒருவனும் கூட அப்படி வாழ முடியாது. ஏன்னு சொன்னா, நீ ஒன்றை தவறினாலும் முழு நியாயப்பிரமாணத்துல நீ தவறி விடுவாய். இயேசு கிறிஸ்துவே அதை சொல்லியிருக்கிறாரு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்துல. அதனால நம்ம அந்த நியாயப்பிரமாணத்தை அப்படியே ஃபாலோ பண்ண ஒருவரால முடியாது. பவுலும் கலாத்தியர்ல 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல 14ஆம் வசனத்துல அதேதான் சொல்றாரு. no one has been ever able to keep the law. ஆகவே நாம் அதை செய்வதை விட்டுவிட்டு நம்ம சொந்த முயற்சியில அதை கீழ்ப்படியறதுக்காக அதே நியாயப்பிரமாணத்தையே நினைச்சு அதை செய்யறதை விட்டுட்டு நாம இயேசு கிறிஸ்துவின் மேல நம்முடைய நம்பிக்கையையும் போக்கஸையும் திருப்பணும். அவரை பற்றி அறிந்து கொண்டோமே ஆனாலே போதும், நம்முடைய வாழ்க்கையை என்னவாகும்? நீதி உள்ள ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும். ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ அவர் நமக்கு சொல்லுவார், இது செய்வது சரியில்லை, இது செய்வது தப்பு இல்லைன்னு. அவங்க எதை எடுத்தாலும் நியாயப்பிரமாண கோட்பாடுகளை பார்த்துதான் இது சரியா இது தப்பான்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா நமக்கு அப்படி இல்லை. நமக்குள்ளேயே அவர் இருக்காரு. நம்மள இருந்தே அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, இது செய்யாத, இது செய்யி அப்படின்னு நமக்கு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. வழி இதுவே, இதுல நட என்று சொல்லி நமக்கு உள்ள இருந்து சத்தம் கேட்கப்படுது. சோ அது நமக்கு இயேசு கிறிஸ்துவ மூலமாகவும் ஆவியானவர் மூலமாகவும் நாம் அதை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு இந்த நியாயப்பிரமாண தேவையே இல்லை. நியாயப்பிரமாணத்தினுடைய சாராம்சம் தான் இங்க ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியங்கள். சோ அதுதான் இங்க அவர் அழுத்தமா சொல்றாரு. அந்த நியாயப்பிரமாணத்தை பிச்சுட்டு அந்த நீதியவே முக்கியப்படுத்துறதை விட்டுட்டு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற நீதியை பெற்றுக்கொள்ள அவரை விசுவாசிக்கணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறார். இப்போ 9, 10, 11, 12, 13 இந்த வசனங்கள்ல என்ன அவர் சொல்றாருன்னா, நீ கர்த்தராகிய இயேசுவை வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இப்போ இதுல நாம என்ன விசுவாசிக்கணும்? கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு என்னன்னு அறிக்கையிடணும்? லார்ட் யூ ஆர் மை காட் அண்ட் மை சேவியர் அப்படின்னு நாம அறிக்கையிடணும். எப்படி அதை அறிக்கையிட முடியும்? சும்மா சொல்லிட முடியாது இல்லையா? நீர் என் ஆண்டவர், நீர் என் ரட்சகர்னா சும்மாவா சொல்லிட முடியும்? நாம அந்த அனுபவத்துக்குள்ள போகணும். எந்த அனுபவம்? பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் ரட்சிக்கப்படுவோம். பாவத்தை நாம் அறிக்கையிட்டோமானா நாம் மன்னிக்கப்படும். ஸோ கன்ஃபெஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உடனே கன்ஃபெஷன்னா நம்ம போய் யாரோ ஒரு பிரீஸ்ட் கிட்ட போய் கன்ஃபெஸ் பண்றது இல்லை. இயேசு கிறிஸ்து கிட்ட மனத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
நாம் இதை செய்துட்டோம், நான் இதை செய்யறேன் அப்படின்னு இனிமே இதை செய்ய மாட்டேன்னுங்கிற கன்ஃபெஷனை நாம் சகையை பாருங்க, மொமெண்ட்ரி. அவர் பாருங்க, வேற பெரிய தப்புகளே அவர் செய்யல. அவர் செய்த தப்பெல்லாம் ஏழை மக்களை ஏமாற்றினது. அதனுடைய பின்வாங்க, அதாவது அதனால ஏழை மக்களை ஒடுக்குனாரு, வரிய பிடுங்கினாரு, ஏமாத்தினாரு, திருடினாரு. இதெல்லாம் அதுல அப்படியே சப்பா வருது. ஒரு இந்த சீட்டுக்கட்டு விழுந்தா ஒண்ணு பின்னால ஒண்ணு விழுந்தா டோமினோஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அப்படியே வரிசையா விழுமில்ல. அது மாதிரி ஒரு பாவம் அடுத்த பாவம் அடுத்த பாவம் அடுத்த பாவம் அப்படி வரும். ஆனா எல்லா பாவத்தையும் அவர் அங்க சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. அவர் உடனே அவர் செஞ்ச பாவத்தை அறிக்கையிட்டு அதற்கு உடனே அவர் பிரதியுத்தரமாய் பிரதி பிரதி உபகாரமாய் அவர் என்ன பரிகாரமாய் அவர் என்ன செய்தாரு, நான் அதை என்ன செய்யறேன்னு சொல்லி அவர் ஒரு மெத்தட்ல அவர் சொல்ற அதே தான் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனா அது யார் செய்தது? அவருடைய உள்ளத்திலிருந்து ஆவியானவர் அவருக்கு. அதுக்கு நம்ம இடம் கொடுத்தா போதும். நம்ம பாவத்தை அறிக்கையிடுவோம், பாவத்தை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம். அப்போ அவரை நாம் விசுவாசிப்போம். அப்படி நம்ம விசுவாசிக்கும் போது அவருடைய நீதி நமக்கு அளிக்கப்படும். ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கப்படணும். We must confess that Jesus is our Lord and Savior. நீதி உண்டாக to be imparted with righteousness and become a just person, justified person, we have to believe. அந்த faith அதுதான் நம்மை ரட்சிக்கும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. Is it not true? எத்தனை சமயங்கள்ல நம்மை ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்தாதபடி காத்து கொண்டிருக்கிறார் இல்லையா? ஐயோ, இந்த நிலைமையில நான் என்னதான் செய்வேன்னு யோசிக்கிற நேரத்துல அற்புதமாய் அந்த காரியத்தை அவர் மாற்றி கொடுப்பார். இதுல யூதன்னு இல்ல, கிரேக்கன்னு இல்ல, எல்லாருக்கும் கர்த்தரானவர். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறது. இந்த வித்தியாசமே, இந்த பேரியர்ஸ், இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்கு இருக்கிற அந்த டிஸ்கிரிமினேஷன், இதெல்லாம் மனுஷன் உண்டாக்கினது. கர்த்தருடைய பார்வையில எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். இன்னைக்கு யூதன் ரட்சிக்கப்படணும்னு கேட்டாலும் அவன் ரட்சிக்கப்படுவான். இந்தியன் ஒருத்தன் ரட்சிக்கப்படணும்னு கேட்டாலும் ரட்சிக்கப்படுவான். தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழன் ஒருத்தன் கேட்டாலும் ரட்சிக்கப்படும். ஏன்னா அவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி. தம்மை தொழுது கொள்கிற அத்தனை பேரும் கர்த்தரானவர் உண்மை உள்ளவர். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு ப்ரிவிலேஜ் நமக்கு இருக்கு. அதனால எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தரை தெரிந்து கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். நல்ல அருமையான வார்த்தை அது. So we can always encourage people. இப்படி இவ்வளவு படிச்சிருந்தாதான் அல்லது இவ்வளவு இந்த ஜாதி. இன்னைக்கு பாருங்க, இந்த நம்ம நாட்டிலேயே privileges from the government, by the government is all only for based on certain criteria, சில குவாலிஃபிகேஷன்ஸ், சில கேட்டகரிஸ், அதுலதான் கூப்பிடுறான். ஆனா இங்க இருக்கிறார் ஒரு ஆண்டவர், தன்னை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். தன்னை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஓப்பன் ஆர்ம்ஸ் we have, எவ்வளவு பெரிய ஒரு வைடு கால் we have. இதை வச்சுதான் நாம அழைக்கப்பட்டிருக்கோம். நாம மற்றவர்களையும் இந்த மந்தைக்குள்ளாக அழைக்க கடமைப்பட்டிருக்கோம். சோ இதுக்கு எதுவுமே நம்முடைய தகுதி கிடையாது. நம்முடைய வேலை, நாம் செய்கிற நற்கிரியைகள், நாம் செய்கிற நம்முடைய விசுவாசமே கூட அதுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது. இட் இஸ் பை ஹிஸ் கிரேஸ், ஒன்லி பை ஹிஸ் கிரேஸ். So we gain it by confessing and believing in the person and work of Jesus Christ. கன்ஃபெஷன்னாலே இரண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று, நாம் செய்ததை அறிக்கை செய்வது. இன்னொன்று, அவர் யார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வது. அதுவும் கன்ஃபெஷன் தான். இட்ஸ் ஆல்சோ another aspect of confession. So அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, that he is the Messiah, அவர்தான் இந்த உலகத்தின் இரட்சகர்
என்று நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்கு இதை கிருபையாய் அளிக்கிறார். இந்த நீதியை நமக்கு கிருபையாய் அளிக்கிறார். So whosoever puts his trust in Christ shall never be put to shame. நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்களில் பிறந்ததினாலே, ஊழியக்காரர் குடும்பங்களில பிறந்ததினாலே, என்னுடைய தாத்தா ஊழியக்காரரு தலைமுறையா நாங்க ஊழிய செய்றவங்க, நோ நோ நோ, காட் நெவர் எக்ஸ்பெக்ட்ஸ் தட். நாம தனிப்பட்ட ஆளா நாம் ஒவ்வொருவரும் எப்படி ஆண்டவர் இடத்துல அவரை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை வைத்து நமக்கு அந்த நீதியை தருகிறார். அதனாலதான் யோவேல் 2:32 வசிக்கிறோம் இல்லையா? என்ன வசிக்கிறோம்? எல்லார் மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்றுவார் என்று சொல்லி நம்ம யோவேல் 2:32 கடைசி நாட்கள்ல அவர் செய்கிற காரியங்கள். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அந்த ரெம்னன்ட்னா யாருன்னா, இன்னைக்கும் நம்ம திருச்சபையில கூட இந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு சிலராய் உண்மையாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களாய் இருக்கக்கூடிய அந்த சின்ன கூட்டம். யூ வில் நோ டெஃபினெட்லி, நம்ம சபை பெரிதா இருக்கலாம். சபையில நீங்க கிறிஸ்துமஸ் நியூ இயர் எல்லாம் பாத்தீங்கன்னா 10,000 பேர் அளவுக்கு கூட பெரிய கத்தீட்ரல் சர்ச்சஸ்ல எல்லாம் வரலாம். ஆனா அதுல ரெமினன்ட் ஒரு 100 பேர், ஒரு நல்ல எழுப்புதல் உள்ள சபைனா 1000 பேர் கர்த்தரை உண்மையா ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட உண்மையா தொழுது கொள்கிறவர்கள் இருப்பார்கள். அவர்கள் மூலமாய் அந்த சபைக்கு ரட்சிப்பு. அதுதான் நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். நாம அந்த நிலையா உண்மையா இருக்கணும். நம்ம சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து அது நிமித்தமாய் நாம அப்படியே இடரல் அடைந்து விட கூடாது. கர்த்தர் சொல்றாரு, என்ன உண்மையா தொழுது கொள்ள, அந்த திரும்பி வர அந்த கொஞ்சம் பேரு வீதியா இருக்கிறவங்க நிமித்தமாய் ரட்சிப்பு. இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுதுன்னா காரணம் என்னன்னா, இத்தனை அழிவுகளை சந்திக்க போதிலும் அதில் இருக்கிற கொஞ்சமான உண்மையான கிறிஸ்தவர்கள், அதுகளுக்காய் ஜெபிக்கிற மற்ற நாடுகளில் இருக்கிற உண்மையான கிறிஸ்தவர்கள், இவர்களுக்கு பதிலா தான் அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல ரட்சிக்கப்படுவதற்கு வேறு எந்த நாமமும் கிடையாது. பவுல் அத 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அழகா சொல்லியிருக்கார். there is no other name. இயேசு என்கிற ஒரே நாமத்தினாலதான் நாம் என்ன செய்யப்படுறோம்? இந்த உலகத்துல ரட்சிக்கப்படுகிறோம். சோ அந்த நாமத்துக்குள்ளாக நம்ம வந்துடணும், அதை விசுவாசிக்கணும். நம்ம குடும்பத்திலேயே திருச்சபையை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம், நம்ம குடும்பமே எடுத்துக்கோங்க. யூ டேக் த ஃபேமிலி ட்ரீ ஆஃப் யோர் ஈச் ஒன் ஆஃப் அஸ். இதுல எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்காங்க, நல்ல கிறிஸ்தவர்களா இருப்பார்கள். நம்முடைய ஃபேமிலி ட்ரீ எடுத்தீங்கன்னா எல்லாரும் நல்ல கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. கோயிலுக்கு போறதிலோ, கொடுப்பதிலோ, ஊழியத்துக்கு செய்வதிலோ, ஊழியத்துக்கும் போவதிலோ எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஆனா உண்மையா ஆண்டவரை ரட்சிக்கிற ஏற்றுக்கொண்ட அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிற மக்கள் வெகு சிலராய் தான் இருப்பாங்க. இது நிமித்தமா இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா ரட்சிப்பு தனி மனிதனுடையது. அவனவன் விசுவாசிக்கும் போது, அவனவன் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டிய தொழுது கொள்ளும் போதுதான் ரட்சிப்பு உண்டாகும். ரட்சிப்பு உலகத்துக்கு சொந்தமானது, ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த வேலையை ஆண்டவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். ஆனா அதை நாம ஏற்றுக்கொள்ளும். ஆனா குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் யார் மூலமா வரும்? நம்ம மூலமா வரும். யாரு ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க மூலமா அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரும். குடும்பத்துக்கும் ரட்சிப்பு வரும், அழைப்பு இருக்கும், திறப்பு இருக்கும். உள்ள போகிறது என்னோட நீதியினால இன்னொருத்தர் உள்ள போக முடியாது. இன்னொருத்தர் ஆசீர்வதிக்கப்பட வேணா முடியும். ஆனா ரட்சிப்படைவது அவரவர் செய்யும். சோ அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படுவாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்?
பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? இப்ப நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இங்க வருது. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. இப்போ இதுலயே பாருங்க, இந்த இப்ப நம்ம சொன்ன ஃபேமிலி ட்ரீ எடுத்துக்கோங்க, இல்லைன்னா திருச்சபையை எடுத்துக்கோங்க. many do not know that they have to be saved. They all know about all the rituals, external expressions பத்தி நம்ம சபையில இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனா உள்ளான இந்த உண்மையான அர்ப்பணிப்பு, உண்மையான அறிக்கை, உண்மையாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற அனுபவம் உள்ளவர்கள் வெகு சிலர். அவர்களுக்கு அது தெரியாது, அதனால அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. அவங்க விசுவாசிக்கிறதுனால அவர்கள் இவ்விதமாய் ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாது. அப்ப அவங்க எப்படி விசுவாசிப்பாங்க? ஏன் அவங்க விசுவாசிக்க முடியல? அவங்க கேள்விப்படல. அப்ப அவங்களுக்கு யார் சொல்லி கொடுப்பா? பொறுப்பு நம்முடைய. வசனம் என்ன சொல்லுது? உன் தலைமுறைக்கு நீதான் காவலாளி. நம்ம இந்த தலைமுறையில பிறக்கணும், நாம இந்த இடத்துல பிறக்கணும், எல்லாத்தையும் அவர் முன் குறிச்சிருக்கிறாரு. நாம என்னென்ன காரியங்களை செய்யணும் அதையும் முன் குறிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நான் சொல்லல, வசனம் சொல்லுது. நம்ம உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. அப்போ நாம என்னென்ன செய்யணும்னே அவர் முன்குறிச்சு வச்சிருக்கும் போது அதை நம்ம செய்யலன்னு சொன்னா, நாம ஒருவேளை ஆண்டவரை விசுவாசிச்சவங்களா இருக்கலாம், ஏற்றுக்கொண்டவங்களா இருக்கலாம், ஆனா நமக்கு எந்த பலனுமே இருக்காது. We won't get any reward. We may not be punished because we have confessed our sins and we have asked God to forgive us, and we are daily doing it, sanctifying ourselves. ஏன்னா ஆவியானவர் அதை நமக்கு செய்வார். எப்ப நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னா அன்னையில இருந்து டெய்லி ப்ராசஸ் ஆஃப் வாஷிங் 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 வாஷிங், cleansing 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 goes on. So we may not be punished for our sins because we have sought his forgiveness. ஆனா for every one of us there is a big reward. இப்ப அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நாம என்ன செய்யணும்? அவர் எதிர்பார்க்கிறதை நாம செய்யணும். நாம் செய்யாத பட்சத்தில் நமக்கு உள்ள ரிவார்டு நமக்கு கிடைக்காது. அடுத்தது நம்ம கணக்கு கேட்பேன். ஆண்டவர், நான் உனக்கு இந்த தாளந்து கொடுத்தனே, நீ எப்போ மண்ணுல புதைச்சு வச்சிருக்கிறியே, எதுவுமே பிரயோஜனப்படுத்தலையே, உனக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தேன், ஏன் அதை பயன்படுத்தல? So we are accountable. அதுதான் நம்ம we have to always understand. So there can be no calling on him whom one does not believe. இப்போ நம்ம விசுவாசிக்காத போது நம்மால ஜெபிக்கவே முடியாது. அவரை நாம் எதற்குமே அவரை நாம் அண்டிக் கொள்ள மாட்டோம். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனா அவரை நாம் அண்டிக் கொள்ளுவதற்கே அவசியம் இருக்காது. ஏன்னா நம்ம அவரையே விசுவாசிக்கணும். அப்ப அந்த மக்கள் ஏன் அப்படி இருக்காங்கன்னா, அவங்க விசுவாசிக்காததுனால. அவங்க ஏன் விசுவாசிக்கல? அவங்க அறியாததினால. அப்ப அறிஞ்ச நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இதுதான் நம்மளுடைய பெரிய கேள்வி. நாம் அறிஞ்சிட்டா மாத்திரம் பத்தாது, நாம அறிந்ததை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும். அதுவும் இந்த அறிவு, அதாவது இது ஏதோ கணக்கு அறிவு இல்லைன்னா சயின்ஸ் அறிவு அல்ல. இது கர்த்தரை பற்றி அறிகிற அறிவு, ரட்சிப்பின் அனுபவம். இது நமக்குள்ள என்ன செய்யும்? ஒரு பெரிய மகிழ்ச்சியை உண்டாகும். இது எப்படி இருக்குன்னா அடக்கி வைக்கவே முடியாது. இது எப்படியாவது வெளியே தெரிஞ்சிடும், அதை வெளியே கொண்டு வந்துருவோம். அப்போ அதை மற்றவங்களுக்கு பிரயோஜனமா அதை செய்தோமானால் அந்த ஆத்மாவை நாம ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்துதான் முடியும். அவங்கள வலுக்கட்டாயமா நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சொன்னா போதும். அதுக்கப்புறம் அவங்க வர்றதும் வராததும் அவங்க பொறுப்பு. நம்ம சொல்லாம இருந்தோம்னா அவங்களுக்கு நேரிடுகிற
துன்பங்கள், அவங்களுக்கு நேரிட்டு கொடுக்கப்படுகிற தண்டனைக்கெல்லாம் நாமும் உடன் பங்காளிகளாகிவிடும். எசேக்கியேல் புத்தகத்துல அதுதான் வாசிக்கும். துன்மார்க்கனுக்கு நீ சொல்லிடு, அவன் துன்மார்க்கத்திலே செத்தானா அவன் செத்து போட்டோம், ஆனா உனக்கு கணக்கு கேட்க மாட்டான். அவன் நீதிமானானா அந்த ஆத்மா உணவுடைய கணக்குல சேரும். உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள்னு சொல்றாரு. என்ன பொக்கிஷம்? இதுதான். இப்படி ஆத்துமாக்களை பொக்கிஷங்களாய் நாம் சேர்க்கும் போது ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு கிரீடங்களாக, முத்துக்களாக நம்முடைய கிரீடத்துல அழகு பாரு. ஆகவே நாம we are called to spread the good news. சரி, ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசியே சொல்றார், கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். இன்னைக்கும் 24 மணி நேரம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. பல ஆங்கிள்ஸ்ல அறிவிக்கப்படுது. எச்சரிப்பா அறிவிக்கப்படுது, ஆசீர்வாதமா அறிவிக்கப்படுது, ஜெபம் மூலமா அறிவிக்கப்படுது, ஜெபத்தை ஏவுகிறது, எழுப்புதலை பற்றி பேசுகிறது. இப்படி 24 மணி நேரமும் செய்தி இருக்கு. ஆனா அதை விசுவாசிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. ஏன்னா மனக்கடினம், மனம் வலிவி போன நிலைமை. இதனாலதான் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே. So faith has always a perpetual relationship with the word of God. நமக்கு விசுவாசம் எப்படி வரும்னா அந்த வசனத்தை வாசிக்கும் போதுதான். அந்த வசனத்துல அவரை பற்றி அறிந்து கொள்ளும் போது, அவருடைய வாக்குத்தத்தங்களை தெரிந்து கொள்ளும் போது, அவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் நம்மோடு இருக்கிறவர். நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் உனக்கு போதிப்பேன். இதெல்லாம் நமக்கு என்ன செய்யும்? நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும், விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால இந்த விசுவாசத்தையும் அந்த வசனத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பிரித்தே பார்க்க முடியாது. இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணையப்பட்டது, இணைந்து இருக்கிறது. இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. இப்ப நான் சொன்னது மாதிரி உலகெங்கிலும் எல்லா வித மெத்தட்ஸ்லயும் இந்த சுவிசேஷம் சொல்லப்படுது. மோசே முதல்ல இருந்து அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா இந்த ஜனங்களோ அதை கேட்காமையே இருக்காங்க. Not that they do not know, again and again I'm telling you, they are rejecting. இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. we are being told by so many people, yet if we reject Christ, we would be in a very pathetic state. So நமக்காக ஆண்டவர் எல்லா விதத்திலையும் அவர் உதவி செய்கிறாரு. ஆனா நாம ஏசாயா 65ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறது போல நாம் என்ன செய்திடக்கூடாது, மனக்கடினம் உள்ளவர்களாக இருந்து விடக்கூடாது. ஏசாயா 65:2 அதுல என்ன வாசிக்கிறோம்னா, முரட்டாட்டமான ஜனங்கள், disobedience and stubborn, முரட்டாட்டமான ஜனங்களாய் நாம் இருந்துவிடக் கூடாது. நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்தவர்களாக, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். 20:21 என்ன வாசிக்கிறோம்னா, அல்லாமலும் ஏசாயா என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன். புறஜாதியார் எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவை தேடி வராங்க. அவங்களுக்கு அவரை தன்னை வெளிப்படுத்துறாரு.
ஆனா இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொன்னான். முரட்டாட்டமான ஜனம், அவர்களுக்கு எதிராய் கர்த்தர் கை நீட்டுறாருன்னு சொல்லிட்டாங்க. கர்த்தருடைய கரம் இப்படி நமக்கு எதிராய் நீட்டப்பட்டால் நாம் என்ன செய்யணும் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம் எல்லாவற்றிலுமே 4 விதமான நிலத்தை அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த நிலங்கள் எதை காட்டுகிறது? நம்முடைய உள் மனசாட்சிய மனநிலைமையை தான் காட்டுது. 4 விதமான நிலம். ஒன்று, வழியருகே விழுந்த விதைகள், வழியருகே இருக்கக்கூடிய நிலம், வழியருகில் இருக்கிற நிலம். முட்கள் நிறைந்த நிலம், கற்பாறையான நிலம், நல்ல நிலம். இது என்னன்னா 4 விதமான மனப்போக்கை காண்பிக்கிறது. வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தை காண்பிக்கிறது. முரட்டாட்டமா எதிர்க்கிற ஸ்டபர்ன் அரகன்ட் ஆட்டிடியூட் நமக்கு இருக்குமானால் நாம் என்ன செய்ய முடியாது? வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, வசனத்தின்படி வாழவும் முடியாது. மேலோட்டமான தேவ பக்தியை மறிதளிக்கிறவர்களாய், தேவ பக்தியை அலட்சியம் பண்ணுகிறவர்களாய் நாம் வசனத்தையே நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த மற்ற மூன்று நிலங்களுமே அப்படிப்பட்டதாய் தான் இருக்கும். ஒண்ணு உள்ளேயே விடாது, இன்னொன்னு கொஞ்ச நாள் உள்ள விடும். ஆனா மற்ற பல காரியங்களினாலே என்ன ஆகும்? அது மிதிப்பட்டு போகும். இன்னொன்று, கவலைகளினாலே அது மிதிப்பட்டு வளர முடியாதபடி அது மிதிப்பட்டு விடும். ஆனா நல்ல நிலத்துல விழுகிற காரியங்கள் எப்படி இருக்குமா? நல்ல 100, 60, 30 பலக்கும். There will be fruit bearing in this good soil. நம்ம உள்ளம், நம்ம attitude, how do we accept the word of God? இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை பற்றி பார்க்கிறோம். அவ்வளவு பாரத்தோடு அவர் சொல்றாரு, எல்லாம் சரி. ஆனா இன்னைக்கு நாம எப்படி இருக்கு? நம்முடைய இருதயமும் இப்படிப்பட்ட இருதயமாய் இருக்கிறதா? வசனத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? அதற்கு எப்படி நாம் கீழ்ப்படுகிறோம்? Do we have that fear of God? அதனாலதான் அந்த சாலமன் ஞானி சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தில். அவ்வளவு பெரிய ஞானி அவர் அப்படி சொல்றாருன்னா அது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். So when we have that fear of God, when we respect the word of God, when we love truly our God, then our approach and attitude will be different. இப்போ அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 28 இருந்து 29 வசனங்கள்ல நாம ஒரு மனுஷனை பத்தி பார்க்கிறோம். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படித்தோம் இல்லையா? அதுலயே நாம பார்த்தோம். இந்த 28 இருந்து 29 வசனங்களில ஒரு ராஜாவை பார்க்கிறோம். அவர் யாரு? அகிரிப்பா ராஜா. அவர்கிட்ட பவுல் தன்னுடைய கன்வர்ஷனை பற்றி, எப்படி நான் இந்த விதமா தீவிரமா இருந்தேன், ஆனா வசனத்தை கேட்ட போது, இயேசு கிறிஸ்துவை சந்தித்த போது நான் எப்படி மனம் மாறினேன்னு முழு அதிகாரத்திலையும் அவர் தன்னை பற்றி அவர் சொல்றார். அப்ப அவர் அதை சொன்ன பிறகு தனக்கு நடந்தது எல்லாமே சொல்றாரு. தான் எப்படி ஊழியம் செஞ்சேன் அது எல்லாமே சொல்றாரு. அப்படி அவர் சொன்ன பிறகு அந்த இடத்துல அந்த பெஸ்டஸ்ங்கிற ராஜா ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பெஸ்டஸ், பவுலே நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். 24ஆம் வசனத்துல. பவுல், நீ நிறைய படிச்சிருக்கிற, அதனால என்னத்தையும் வளரிட்டு இருக்கிற அப்படின்னு அப்ப பவுல் சொல்றாரு, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை சொல்லுகிறேன். குணமாக்குகிற வசனத்தை நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். that which can heal your soul, அதை நான் சொல்லுகிறேன். நீ என்னை போய் பைத்தியக்காரங்கிறியன்றத அங்க சொல்றாரு. அடுத்ததான் இந்த சங்கதிகள் எல்லாம் கேட்ட ராஜா, அகிரிப்பா ராஜா,
அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் அகிரிப்பா ராஜாவே, என் தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அந்த நேரத்துல ஆமா நானும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருந்தா பெரிய ரட்சிப்பு அவருக்கு உண்டாயிருக்கு. ஏன்னா he knew everything. ஆனா in order to please the rulers, அன்றைக்கு சீசருக்கு விரோதமா இவங்க பேசுனாங்கன்னா தலையை சீவப்படுவாங்க, இல்லைன்னா சிங்கத்துக்கு இரையாக்கி போடப்படுவார்கள். இதற்கெல்லாம் பயந்து அவர் என்ன செய்யறாரு, அஹ் பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். இதுக்கு பவுல் சொல்றாரு, கொஞ்சம் குறைய இல்ல, முழுமையா என்ன மாதிரி மாறுபடி நான் தேவனை வேண்டிக் கொள்கிறேன். We do not know the end of Agrippa Raja, but இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் மிஸ் பண்ணிட்டார். There was a very clear opportunity to accept Christ. மனுஷனுக்கு பயம். நம்ம என்ன வசனத்துல வாசிக்கிறோம்? மனுஷனுக்கு பயப்படுவது கண்ணியை வரும், மரண பயங்கள் சூழ்ந்து கொள்ளும். அதனாலதான் நம்ம கர்த்தருக்கு பயப்படணும்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ அடுத்து இன்னொருத்தர் பாருங்க, இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரத்துல பேலிக்ஸ் பேலிக்ஸ் அப்படிங்கிறவர், இவர் ஒரு கவர்னர். இவர் தான் முதல்ல பவுல போய் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புனவர். இவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். இவரும் நடந்த அனைத்து காரியங்களுக்கும் சாட்சி. அவரும் விட்னஸ் பண்றாரு. பவுலுக்கு நடந்த அற்புதங்கள், பவுல் எப்படி அவரை காப்பாற்றப்பட்டார், எல்லாவற்றையும் அறிந்தார். அவரை பற்றி அங்க வாசிக்கிறோம். அந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த ஃபேலிக்ஸ். He knew everything about what Paul is teaching. அப்போ அதெல்லாம் கேட்ட பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னொரு சேனாபதி வரும்போது நான் உங்க காரியங்களை திட்டமாய் விசாரிப்பேன் என்று சொல்லி தள்ளி போடுகிறார். ஃபர்ஸ்ட் பர்சன் அவுட்ரைட் ரிஜெக்ஷன், செகண்ட் பர்சன் அப்படியே தள்ளி போடுறாரு. நெக்லெக்ட், he is neglecting. இன்னைக்கு நிறைய பேரும் இப்படியான சந்தர்ப்பங்களை தள்ளி போடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்படி தள்ளி போட்டவங்க டோட்டலா என்ன ஆயிடுறாங்க, இழந்து போனவர்களாகி விடுகிறார்கள். அவர்களை பற்றி நமக்கு பின்னால குறிப்புகளே இல்லை. அவங்க என்ன ஆனாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் அவங்க they have missed their opportunities. நம்ம ஒருவரும் அவ்விதமாய் இருந்து விடக்கூடாது. நாம் ஒருவரையும் அப்படி என்ன செய்து விடக்கூடாது, நினைத்து விடவும் கூடாது. நம்ம எல்லாருக்கும் அது சொல்றத சொல்லிடணும். இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா, இவங்க எல்லாம் தெரியாதா, இவங்க எல்லாம் எவ்வளவு சீனியர்ஸ், இவ்வளவு வருஷமா இருக்காங்க, நம்ம அதை பத்தி யோசிக்கவே கூடாது. நம்ம எப்பவுமே இத சொல்லிடணும். மஸ்ட் இம்பார்ட் தட். இப்ப 20ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மார்க் 6:20 இன்னொரு பர்சனை பார்க்கணும். இவர் என்ன சொல்றாரு பாருங்க, யோவான் நீதியும் பரிசுத்தமுள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். எவ்வளவு பாசிட்டிவ் விட்னஸ் அங்க நம்ம பார்க்கிறோம். நம்மை பத்தி இப்படி சொல்ல முடியுமா? நம்மை பற்றி இப்படி சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்துவை இவர்கள் அறிந்து அவர்கள் சொன்னபடி நடந்து அவர் விருப்பத்தின்படி காரியங்களை செய்து இப்படி எல்லாம் நம்ம அவர் சொல்லை கேட்டு வந்தார் அப்படின்னு ஏரோதை பத்தி சொல்லியிருக்கு. ஆனா அந்த ஏரோதுதான் என்ன பண்ணிடுறான், யோவானுடைய தலையவே பிசாசு விடவே மாட்டான். இன்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா பெரிய கிருபை, பெரிய உலகத்திலேயே அது ஒரு பெரிய அற்புதம். இதை நாம் இந்த கிருபையை பூக்கடித்து விடக்கூடாது. இந்த கிருபையை நாம் காத்து கொள்ள வேண்டும். நாம் அலட்சியமா இருந்தோமானால்
அல்லது அதை குறித்து ஒரு கேள்வி கவலையற்றவர்களாய் அது டேக்கன் ஃபார் கிராண்டட்னு இருந்தோமானால் பிசாசு நம்மை விழச் செய்து விடுவார். எவ்வளவு அருமையான ஒரு சர்டிபிகேட் ஏரோதுக்கு இருந்தது. ஆனா அவனால முழு ஓட்டத்துக்கு ஓட முடியல. ஆரம்பிச்சான், நல்லா ஓடுனான், எல்லாம் அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தது, அதன்படியே நடந்தா, கேட்டு வந்தா, அதுக்கு மேல ப்ரோக்ரஸ் பண்ண. இன்னொருத்தன் தொடக்கத்திலேயே ரிஜெக்ட் பண்ணிட்டான், நான் அந்த ஓட்டமே ஓடலன்ட்டேன். இன்னொருத்தன் இதை பத்தியே கவலைப்படல, ஓடணுங்கிற எண்ணமே இல்லை. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கு? நாம இந்த ஓட்டத்தை கர்த்தரை மையமாய் வைத்து விசுவாசத்துல ஓடுவோமானால் நிச்சயம் நம்முடைய முடிவு ஜெயமாய் இருக்கும். சோ இதுல எல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, putting it all together, just sincerity is not enough. Many people think, நான் உண்மையா நான் யாரையும் துன்பப்படுத்தாம நேர்மையா நடக்கிறேன், பெரிய விஷயம். உலகத்துல அப்படி நடக்கிறதுக்கு நிறைய பேரால முடியல. பட் தட் இஸ் நாட் enough. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் நல்லா செபிக்கிறேன், உபவாசம் இருந்து செபிக்கிறேன், எல்லா ஜெப கொடுகைகள்லயும் நான் பங்கு பெறுகிறேன். ஈவன் தட் இஸ் நாட் enough. சிலர் என்ன நினைக்கிறாங்க, நான் வசனத்தை நல்லா பைபிள நான் 2 முறை 3 முறை வாசித்து முடிச்சிருக்கேன். ஈவன் தட் இஸ் நாட். ஏன்னா இதெல்லாம் இருந்தாலும் வசனத்தை யார் அறிஞ்சிருக்கா? பிசாசு அறிஞ்சு. பிசாசு விசுவாசிக்க, பிசாசும் கூப்பிடுது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுது, நாம கூப்பிடுற மாதிரி அதுவும் கூப்பிடுது. அப்போ இதெல்லாம் இருந்தா கூட நமக்கு சுற்றி இருக்கிற காரியம் என்னன்னா, எப்படியாவது உன்னை ரட்சிப்புக்குள்ளாக போய்விடாதபடி தடுக்கிறது. இப்போ நீங்க அந்த நல்ல சூழ்நிலைகளை நல்ல மனசுல அப்படி பிக்சரைஸ் பண்ணணும். இப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த சமயத்துல அந்த குழந்தைகளை ஏரோது அழிக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த தாவீதின் வம்சத்துல அந்த திட்டம் நிறைவேறும்னு தெரிஞ்சதுனால பழைய ஏற்பாட்டுல இருந்தே இந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கு. அது எப்படியாவது அந்த சக்சஸரை கொண்டுறணும், வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை பிசாசு எந்த ஒரு வகையில செஞ்சுக்கிட்டே இருக்கு. மோசே பிறந்தப்போ, அதுக்கப்புறம் ராஜாக்கள் வழியா, தாவீதின் வழியா, அந்த வம்ச வழியில யோசியாவை தட்டு வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இத்தாலியால் மூலமா அந்த முழு தாவீதின் வம்சம் அழிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த அந்த ஆனா வாக்கு தத்துவம் என்ன? யுவர் கிங்டம் வில் பி ஃபார் எவர். ஆனா அது செய்ய விடாதபடி அத்தாலியால் என்ன செஞ்சிருப்பா? அவனை கொண்டிருப்பான். அந்த அத்தை அந்த அத்தாலியால யோசியாவுடைய அத்தை அவனை ஒழிச்சு வச்சதுனால அவன் ராஜாவா வந்தான், அந்த வம்சம் தொடர்ந்து. சோ இப்படி நம்ம பாக்குறோம், அடிக்கடி அடிக்கடி பிசாசு இந்த மாதிரி காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், இன்றும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். நம்மையும் we are always vulnerable, prone to be attacked by Satan. ஏன்னா அவன் சுத்தி திரிகிறான்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? கெச்சிக்கிற சிங்கம் போல சுத்தி திரிகிறான். நமக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள், அவரிலே நிலைத்திருக்கும். அதனாலதான் அந்த யோவான் 15ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அன்பிலே நிலைத்திருங்க, வசனத்திலே நிலைத்திருங்கள், எல்லாத்திலையும் நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம அப்படி நிலைத்திருக்கும் போதுதான் கிருபையிலே நாம் என்ன செய்ய முடியும்? நிலைத்திருக்க. இதைத்தான் இந்த 10ஆம் அதிகாரத்துல ஒருவேளை அவங்க இஸ்ரவேலருக்கு அட்ரஸ் பண்ணி பவுல் எழுதியிருந்தாலும் நமக்கு இந்த மூலமா சொல்லப்படுகிற செய்தி. 10ஆம் அதிகாரத்தை இங்க நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். நம்மோடும் கூட சில காரியங்களை அடிகோலிட்டு சொல்லி இருக்கிறார். நாமும்
நம்முடைய விசுவாச வாழ்க்கையில உறுதியா இருக்கவும், நாம் இந்த விசுவாசத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும், அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாதுகாப்பு, அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை நாம் இதன் மூலமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களையும் இதற்குள்ளாக வரவழைக்கவும் கர்த்தர் உதவி செய்வார். சரி, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்களின் மூலமாக தெளிவாய் எங்களோட சுவாமி அன்றைய நாட்களில இஸ்ரேல் ஜனங்களையும் இன்றைய நாட்களிலும் அந்த ஜனங்களோடு கூட எங்களையும் நேசிக்கிறவராய், பாதுகாக்கிறவராய், உணர்த்துகிறவராய், எச்சரிக்கிறவராய் இருக்கிறபடினாலே துதிக்கிறோம். பவுலின் பாரத்தை நாங்கள் உணர்ந்தோம் சுவாமி. ஒருவேளை நாங்க ரசிக்கப்பட்டிருக்கலாம், எங்க குடும்பத்தாரையும் எங்க சமுதாயத்தினரையும் திருச்சபையினரையும் இந்த மந்தைக்குள் வரவழைக்கிறதற்கு இதே பாரத்தை எங்களுக்கும் தாரும். நாங்கள் ஒருவேளை ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களா இருக்கலாம், ஆனா நாங்க இந்த வாய்க்கால்கள் கடந்து செல்லுகிற பாதையில எல்லாருமே அப்படிப்பட்டவர்களாய் மாறிவிட ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அந்த பாரத்தை தாரும். அவர்களுக்காய் செபிக்க எங்களுக்கு கிருபை. இன்னும் ரட்சிப்பை கண்டறியாத எங்க இனத்தார், ஜனத்தார், எங்களுடைய திருச்சபையினர், எங்க சமுதாயத்தினர், கிறிஸ்தவ சமுதாயத்தினர், எங்க பட்டணத்தின் ஆட்கள், எங்க தேசத்தின் ஆட்கள், ஆண்டவரே நாங்க இருக்கிற பகுதிகளில் இருக்கிற சுற்றி இருக்கிற காலனியில் இருக்கிற மக்கள், பிளாட்ஸ்ல இருக்கிற மக்கள், இவர்களுக்காய் நாங்க செபிக்க ஆண்டவரை பாரப்பட எங்களுக்கு நீங்க செய்ய கிருபையாயிரம் எங்களை நீர் வழிபடுத்தும். அந்த பாரத்தை உங்களுக்கு இருந்த அந்த பாரத்தை எங்களுக்கு தான், அதைத்தான் நீர் எதிர்பார்க்க, அதைத்தான் எங்களிடத்துல நீ செய்யும்படி சொல்லுகிறேன். இந்த நாளில எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிய செய்தி அதுதான் சுவாமி. இந்த அகிரிப்பா ராஜாவை போல அந்த ஃபெலிக்ஸ், பெஸ்டஸ், ஆண்டவரே அந்த ஹெராட், இவங்களை போல எல்லாம் நாங்க இருந்து விடாதபடி காத்துக்கொண்டு நாங்க ஒருவேளை பாதி ஓட்டம் ஓடி வந்திருக்கோம், அருமையா ஓடி வந்திருக்கோம், இவ்வளவு நல்ல நற்சாட்சிகளை கொடுத்தோம். முழுசு ஓடணுமே, இறுதி வரை ஓடணும், ஓட்டத்தை முடிக்கணும், வீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும். கிருபத்தான் விழுந்து விடாதபடி, ஏமாந்து போய் விடாதபடி, வஞ்சிக்கப்படாதபடி, ஆண்டவரை உண்மை மறுதளிக்காதபடி, உண்மை துன்புறுத்தாதபடி, உண்மை ஒதுக்கி விடாதபடி ஆண்டவரே என்று பெரிய கிருபத்தார். கடக்க மாத்திரம் இம்பார்ட்டன்ட் அல்ல சுவாமி, தொடங்கினது முடிக்கிறதும் இம்பார்ட்டன்ட். நிறைய ஆதியும் அந்த உண்மை எங்களோடு கூட வருகிறவராயிருக்கு. நாங்க ஓடும் போது எங்களோடு கூட ஓடி வருகிறவராயிருக்கு. எங்களை என்கரேஜ் பண்ணுகிறதே நன்றி செலுத்து. எங்களுடைய ஓட்டம் அப்படிப்பட்டதா இருக்க நீங்க உதவிச்சு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. வீணாய் ஓடினேன் என்று நாங்கள் சொல்லாதபடி அர்த்தமுள்ள ஓட்டமாக, பலனை பெற்றுக்கொள்ளுகிற ஓட்டமாக ஆண்டவரே எங்களுடைய ஓட்டம் இருக்க திருப்பத்தார். தேவைகள் உண்டு சுவாமி, குடும்பத்தில தேவைகள் உண்டு, சுகவீனங்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. ஆண்டவரே நீ தொட்டு ஆசீர்வதியும், சுகத்தை தாரும், பலத்தை தாரும். எங்க மூலமா எங்க குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். எங்க மூலமாய் நாங்க வேலை பார்க்கிற இடங்களை, ஸ்தலங்களை ஆசீர்வதியும். எங்கள் மூலமா எங்க திருச்சபைகளை ஆசீர்வதியும். எங்கள் மூலமா எங்க சமுதாயத்தை ஆசீர்வதியும். தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம், பொறுப்பேற்று நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். So thank you everyone. God bless you. Thank you. Thank you. Good night. Thank you. Good night. Good night. ரீடா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? ஆமா, கடவுளா நல்லா இருக்கிறேன். கோல்ட் எல்லாம் சரியாயிடுச்சா? ஆமா ஆமா, கடவுளுக்கு 2 days-ஆ கொஞ்சம் நல்லா இருக்கு. பெட்டர் ஆயிடுச்சு. நீங்க எதுக்கு வரீங்க இங்க? நாங்க 30th ஒரு வேலைக்கு சென்னையா?
சரி சரி. இங்க தண்ணியே வரல நம்ம ஏரியால 17 டேஸ் வராம. அப்படியா? சண்டே சண்டே தான் வந்தது. ஆமா, சண்டே வந்தது. ஆனா எங்களுக்கு தொட்டியெல்லாம் இதாகி ரொம்ப லீக் ஆகி எங்களுக்கு ரொம்ப இதுதான். இப்ப எல்லாம் தோண்டி கீண்டி எல்லாம் போட்டு வேலை நடந்துட்டு இருக்கு வீட்டுல, எங்க வீட்டுல ம். ஊத்தாட்டம் பண்ணி தண்ணி அந்த ரொம்ப. புது டேப்ல தண்ணி வருதா இல்ல? புதுசு இல்ல, பழசுதான். நமக்கு ஏற்கனவே இப்போ புதுசே இங்க பாதாள சாக்கடையில தோண்டிட்டு இருக்கான். ம்ஹும். சாக்கடை தான் ஏன் தோண்டி அதெல்லாம். ஏன் அதுதான் வரலையா? தோண்டி. ஏன்னா பைப் உடைஞ்சிட்டான். பிற பைப் விடலாம்னு நினைப்பானா, பிற மறுபடியும் பைப்பு உடஞ்சிரும். உடஞ்சி 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 இப்ப சண்டே தான் வந்தது. அப்பா. 17. ஆமா. நீங்க எல்லாரும் கொஞ்சம் நல்லதுதான். அப்ப நீங்களும் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. அதானே. எல்லாருமே லாரி தண்ணி வாங்கி ஊத்துனாங்க, கேன் வாட்டர் நல்ல தண்ணி எல்லாமே. எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தொட்டி வச்சிருந்தவங்க பாடே ரொம்ப இந்த தடவை ரொம்ப சிரமம். ம். ம். எங்களுக்கு அந்த நேரத்துல இப்படி வேற ஆயிட்டு. போன வாரம் போன சண்டே மண்டே ஆரம்பிச்ச வேலை இன்னும் முடியல. அப்பதான் தோண்டி எல்லாம் போட்டு இது பண்ணி இப்ப இடத்த கண்டுபிடிச்சிருக்கான், எங்க இருந்து இது வருது தண்ணி வருதுன்னு. அதை அடைச்சிருக்கு. இப்ப தொட்டியும் நல்லா பூசி ஈசி வச்சிருக்கு. நல்லா ஆயிரும். பக்காவா செஞ்சிருக்கேங்க. இப்ப இவரு வீட்டுல, பக்கத்து வீட்டுல இந்த சக்திவேல் சார் இருக்காருல்ல, உங்க வீட்டு லைன்ல பின்னாட ம். அந்த ம். சார், ம். அவர் வீட்டுல இதை விட மோசம். டிச்சு தண்ணி எல்லாம் உள்ள வந்துட்டு கிணத்துல. ஓஹோ. அவங்க வீட்டு தண்ணி தொட்டியில. ஓஹோ. அவங்க தொட்டியே மாத்துறாங்க, ஃபுல்லா இடிச்சு போட்டிருக்காங்க. ம். அவங்க வீட்டுல இதை விட பெரிய வேலை நடந்துட்டு இருக்கு. 2 வீடும், எங்க வீடும் அவங்க வீடும் ஒண்ணு போல மாட்டிக்கிட்டு. சரி சரி சரி. ம். நீங்க நல்லா இருக்கீங்களா? சார் எல்லாம் நல்லா இருக்காங்களா? இருக்கோம். கடல் தும்பையில இருக்கோம் சிஸ்டர். பேரன்? நல்லா இருக்கா. சரி சரி. தேங்க்யூ தேங்க்யூ. ஆ. நான் நினைச்சேன் நீங்க வந்திருக்கீங்களா என்னன்னு தெரியல, நினைச்சிட்டு தான் இருந்தேன். இல்ல இல்ல இல்ல. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். அதான் ஐயோ டைம் ஆயிட்டு, ஆண்டி தொடங்கிடுவாங்கட்டு பிறகு பிறகு பேசுறேட்டு வச்சுட்டு வந்தேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஆ, சரி வாங்க. பார்க்கலாம். ஓகே, பை. தேங்க்யூ சிஸ்டர்ஸ். தேங்க்யூ.